சனி பகவான் வக்ர பயிற்சி ஆன காலகட்டத்தில் மீனராசியில் பிறந்த நண்பர்களுக்கு இந்த பிரபஞ்சம் எந்த மாதிரியான ஒரு மாற்றங்களை தரப்போகுதுன்றது பற்றி தானுங்க ஆதாரப்பூர்வமாக முழுமையாக இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். ஜூன் மாதத்தில் 19ஆம் தேதி சனி பகவான் மீன ராசிக்கு 12வது பாவகத்துக்கு அதிபதி, 12வது பாவகத்தில் மீன ராசியாதிபதி குரு பகவானுடைய சாரம் வாங்கி புரட்டாதி நட்சத்திரத்தில் சனி பகவான் வக்ரம் அடைந்தார். ஜூன் மாதத்துக்கு 19ஆம் தேதினா ஆனி மாதத்துக்கு 5ஆம் தேதி. சனி பகவானுடைய வக்ர காலகட்டம் பார்த்திங்கன்னா 139 நாட்கள் இந்த வருடத்தில். பொதுவாக சனி பகவானும் சரி குரு பகவானும் சரி வக்ரம் அடையணும்னா சனி பகவான் இருக்கிற இடத்துக்கு 5வது பாவகத்தில் சூரிய பகவான் வரணும். அப்படி வந்தால் சனி பகவான் வக்ரம் அடைவார். அதே மாதிரி குரு பகவான் இருக்கிற இடத்துக்கு 5வது பாவகத்தில் சூரிய பகவான் வந்தால் குரு பகவான் வக்ரம் அடைவாங்க. அப்போது சனி பகவான் வக்ரம் அடைகிறது மீனராசி நண்பர்களுக்கு சாதகமாக இருக்குமா அல்லது பாதகமாக இருக்குமா? பொதுவாகவே குரு பகவான் அப்படின்னா நம்ம பணக்கார கிரகம் நம்ம சொல்லுவோம். அதாவது செல்வந்தர், சுக்கிர பகவானையும் சரி குரு பகவானையும் சரி செல்வந்தர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதுபோக மீனராசி நண்பர்களுக்கு ராசிநாதனாக வரக்கூடிய கிரகமே தொழில் ஸ்தானாதிபதியாக வரக்கூடிய கிரகம் குரு தான். மீனராசி நண்பர்களுக்கு மட்டுமே இந்த மாதிரி ஒரு பிராப்தம். ராசிநாதனும் அவராக வருவார், தொழில் ஸ்தானாதிபதியும் அவராக வருவார். அப்போது குரு பகவானுடைய சாரத்தில் லாபஸ்தானாதிபதின்னு சொல்லக்கூடிய சனி பகவான் 12வது பாவகத்துக்கு அதிபதியும் சனி பகவான் 12வது பாவகத்தில் ஐனசுகஸ்தானத்தில் குரு பகவானுடைய சாரத்தில் வர்றது நமக்கு சாதகம்தான். நமக்கு 7 நாட்டு சனி நடக்குது அப்படின்ட்டு சங்கடப்பட்டு இருக்கிற மீனராசி நண்பர்களுக்கு இது அருமையான ஒரு தருணம். பொதுவாகவே ஒரு 2 வருட காலமாக பொருளாதாரத்தில் மீனராசி நண்பர்களுக்கு ஒரு சில சங்கடங்கள் இருந்துக்கிட்டு தான் இருந்துகிட்ருக்கும். பார்த்த இடத்துல காசு பணமாக இருந்தது போய் எந்த பக்கம் 10 ரூபாய் இருக்குதுன்னு தேடுற காலம் இருந்துகிட்டு இருக்கிற நகை நட்டு அடமானம் வச்சு பார்க்கக்கூடிய ஒரு சூழ்நிலையும் உருவாகிட்டு இருக்கும். மீனராசியில் பிறந்த ஆணாக இருந்தாலும் சரி அல்லது பெண்ணாக இருந்தாலும் சரி. அதுபோக வருஷ கணக்காக செய்துக்கிட்டு இருக்கிற தொழிலாக இருக்கட்டும், இல்லை பூர்வீக தொழிலாக இருக்கட்டும், அப்பா செஞ்ச தொழில் தாத்தா செஞ்ச தொழில் நாம் செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். 2 வருஷமாக தொழிலில் சங்கடங்கள் இருக்குது, பொருளாதாரத்தில் சங்கடங்கள் இருக்குன்னா இந்த சனி பகவானுடைய வக்ர காலகட்டத்தில் நம்ம தொழிலில் இருக்கிற சங்கடங்கள் சரியாகிறதுக்கும் பொருளாதாரத்தில் இருக்கிற பிரச்சனைகள் நீங்கிறதுக்கும் உண்டான ஒரு தருணத்தை இந்த பிரபஞ்சம் தரப்போகுது. அதில் மாற்றுகிறது கிடையவே கிடையாது. நம்ம ராசியாதிபதி 10 தொழில் ஸ்தானாதிபதி 3வது பாவகத்தில் இருக்கிறது. அதாவது ஒரு கிரகம் பயிற்சி ஆனாலும் சரி வக்ரம் அடைந்தாலும் சரி அந்த கிரகம் மட்டுமே பலன் கொடுக்கும் அப்படின்னலாம் நினச்சிடாதீங்க. அந்த கிரகம் எந்த பாவகத்தில் இருக்காரு, யாருடைய சாரம் வாங்கியிருக்கிறார், அதுபோக நமக்கு என்ன திசை நடக்குது, என்ன புத்தி நடக்குது, இவ்வளோ விஷயம் இருக்குதுங்க. 9ல் குரு வந்துட்டா ஓடி போகிறவருக்கு 9வது இடத்துல குருன்னு சொன்னாங்க. அப்போ குரு வந்துட்டாவே நம்ம ஒரு நல்லது நடந்துடும் அப்படின்லாம் நினைக்கக்கூடாதுங்க. அந்த தருணத்தில் குரு எந்த இடத்துல இருக்கிறாரு, பலமாக இருக்காரா பலவீனமாக இருக்காரா, அந்த இடத்துக்கு அதிபதி எந்த இடத்துல இருக்கிறாரு, இதெல்லாமே நம்ம பார்த்துக்கணும். அப்போது சனி பகவான் குரு பகவானுடைய நட்சத்திரத்தில் இருக்கிறாருன்னா குரு பகவான் 3வது பாவகத்தில் இருக்கிறது பாதகமாகவே இருந்தால் கூட சந்திரன் சொல்லக்கூடிய மீனராசிக்கு 5வது பாவகத்துக்கு அதிபதி அந்த சந்திர பகவானுடைய நட்சத்திரம், அதுபோக கிருஷ்ண பகவான் பிறந்த நட்சத்திரம் ரோகிணி நட்சத்திரத்தில் தான் குரு பகவான் இருக்கார். அப்போ குரு பகவானுடைய பார்வை உங்களுடைய ராசிக்கு 7வது பாவகம், 9வது பாவகம், 11வது பாவகம் இந்த பாவங்கள்லாம் பார்க்குது. அந்த 7வது பாவகன் சொல்லக்கூடிய அந்த திருமண ஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல குரு பகவான் பார்க்குறார். அப்போது நமக்கு 12வது பாவகத்துக்கு அதிபதி ஐனசுகஸ்தானாதிபதி இல்லையா? அப்போது இந்த நேரத்தில் மீனராசியில் பிறந்த நண்பர்களுக்கு திருமணத்தில் இருக்கிற தடைகள் நீங்கக்கூடிய தருணமாக இருக்கும். வருஷ கணக்காக வரன்னு பார்த்துக்கிட்டு இருக்கிறேனுங்க. 2ல் குரு பகவான் வந்துட்டார், கல்யாணம் முடிஞ்சிடும், நில்லு நாள் நிற்காதுன்னெல்லாம் சொன்னாங்க. சொன்னவங்க வார்த்தையெல்லாம் பொய்யாயிடுச்சு. யார் யார் என்னென்ன சொன்னாங்களோ எல்லா இடத்துக்கும் நாங்கள் போயிட்டு வந்துட்டுனுங்க. திருமணஞ்சேரிக்கு போயிட்டோம்,
திருநாகேஸ்வரர் போயிட்டோம், ஒரு கோவிலும் இல்லைங்க. எங்கள் சக்திக்கு தகுந்த மாதிரி என்னென்ன கோவிலுக்கு சொன்னாங்களோ, என்னென்ன பரிகாரம் செய்ய சொன்னாங்களோ எல்லாமே செஞ்சு பார்த்துட்டேனுங்க. எங்கே நான் ஆரம்பிச்சனோ அதே இடத்துல தான் நான் இருந்துக்கிட்டு இருக்கிறேன்னு சங்கடப்பட்டுட்டு இருக்கிறேன். மீனராசியில் பிறந்த ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, உங்களுடைய ராசிக்கு 7வது பாவகத்தில் உங்களுடைய ராசிநாதன் புத்திரஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய சந்திரனுடைய நட்சத்திரத்திலிருந்து பார்க்கக்கூடிய தருணத்தில் ஐன சுகஸ்தானாதிபதி ஐன சுகஸ்தானத்தில் இருந்து உங்கள் ராசிநாதனுடைய நட்சத்திரத்தில் இருக்கிறதுனால 100% இந்த தருணத்தில் திருமணம் போன்ற சுபகாரியங்கள் நடக்கும். அதுபோக திருமணமாகி பிரிஞ்சிருக்கிற தம்பதிகள் இணையறத்துக்கான வாய்ப்புகள் ஏற்படுத்தும். ஆசை 30 நாள் மோகம் 60 நாள்னு சொல்ல நான் கேள்விப்பட்டிருக்கிறேங்க. காதலை கேட்டதெல்லாம் என் வாழ்க்கையில் உண்மையாகி போச்சு. நான் வாழ்ந்ததே 3 மாதம்தானுங்க. ஆசாசியாக கல்யாணம் பண்ணிக்கிட்டேனுங்க. ஊரறிய உலகறிய பரிசம் போட்டு பந்தலை போட்டு கல்யாணம் பண்ணணுங்க. ஆனால் 3 மாதம்தான் நான் வாழ்ந்தேன். ஆளுக்கு ஒரு பக்கம் பிரிஞ்சிருக்கிறோம். அப்போது பிரிஞ்சிருக்கிற நாங்கள் ஒன்று சேருவோமா அப்படின்னா 100% இந்த தருணத்தில் கணவன் மனைவிக்குள்ளே இருக்கிற கருத்து வேறுபாடுகள் நீங்கிறதுக்கான தருணத்தை இந்த பிரபஞ்சம் தரப்போகுது. எந்த அடிப்படையில்? இந்த கேள்வி அவசியம்தானே, உங்களுக்கு அந்த ஆதாரம் வேணும் தானே. பொதுவாக கல்யாண காரகன் அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம் சுக்கிரன் ஆண்களுக்கு, பெண்களுக்கு கல்யாண காரகன் அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம் செவ்வாய். இந்த செவ்வாவுடைய பார்வையும் சனி பகவானுடைய பார்வையும் குரு பகவானுடைய பார்வையும் உங்களுடைய ராசிக்கு 9வது பாவகன் சொல்லக்கூடிய பிதிருஸ்தானன் சொல்லக்கூடிய இடத்த பார்ப்பாங்க. அதுபோக சுக்கிர பகவான் சிம்மத்தில் வரும்போது வக்ரம் அடைந்த சனி பகவானுடைய பார்வை அந்த சுக்கிர பகவானை பார்ப்பார். அதுபோக குரு பகவான் சுக்கிர பகவானுடைய ஆதிக்கத்தில் இருந்து சுக்கிர பகவானை 5வது பார்வையை பார்ப்பாங்க. அதுவும் போக திருமண காரகன் பெண்கள் ஜாதகத்தில் நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா, செவ்வாய், அந்த செவ்வாய் குரு பகவானோட சேர்ந்து குருமங்கள யோகமாக வரப்போகுது. இது எல்லாமே இந்த 139 நாளில் நடக்க போகுது. ஆனி மாதம் 28ஆம் தேதி குருவும் செவ்வாவும் ஒரு பாவகத்துக்கு வந்துடுவார். ஆடி மாதம் போய் ஆவணி மாதம் இந்த சுக்கிர பகவான் சொல்லுவோம் இல்லைங்களா, அந்த சுக்கிர பகவான் உங்களுடைய ராசிக்கு 7வது பாவகத்துக்கு உங்கள் ராசிக்கு 6வது பாவகத்துக்கு வந்துடுவார். 6வது பாவகத்துக்கு வரும்போது சனி பார்வை, அதன் பிறகு 7வது பாவகத்துக்கு வரும்போது குரு பார்வை. இந்த மாதிரி ஒவ்வொரு ஆதாரமும் இந்த தருணத்தில் சனி பகவான் வக்ரம் அடைந்த காலகட்டத்தில் இந்த பிரபஞ்சம் நமக்கு தரப்போகுது. பொதுவாகவே மீனராசியில் பிறந்தவங்க ஒரு 2 கோடி பேர் இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த 2 கோடி பேருக்கும் ஒரே மாதிரியான பலன்கள் ஒரே நேரத்தில் இந்த பிரபஞ்சம் தரப்போகிறதில்லை. ஒரு வயிற்றில் ஒரே நேரத்தில் பிறக்கக்கூடிய 2 பிள்ளைங்க, ரெட்டை குழந்தைங்கன்னா தோற்றத்தில் ஒரே மாதிரி இருந்தாலும் எண்ணம், சிந்தனை, புத்தி, வாழ்க்கை, வாழ்வாதாரம் வேறு வேறையாக இருக்குது. சரிங்களா? ஒருத்தர் படிக்கிற படிப்பை இன்னொருத்தர் படிக்கிறதில்லை. ஒருத்தருக்கு 1 வருஷத்தில் கல்யாணம், அதாவது ஒரு பேச்சுக்கு சொல்கிறேன், எனக்கு 30 வயசில் கல்யாணம் பண்ணுறோம்னா இன்னொருத்தருக்கு 31 வயசில் கல்யாணம் பண்ணுவோம். இந்த மாதிரி வேறுபாடுகள் எல்லாம் இருக்கும்போது ஒரு ராசியில் பிறந்த எல்லாருக்குமே ஒரே மாதிரியான பலன்கள் வந்துடும் அப்படின்ட்டு கனவுளோட நம்ம நினைக்க முடியாது இல்லையா? உங்களுடைய எதிர்பார்ப்பு என்னவோ அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு சில நேரத்தில் இந்த பிரபஞ்சம் ஒரு விதமான மாற்றங்களை தரப்போகுது, பலன்களை தரப்போகுது. அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. ஆனி மாதம் 28 தேதிக்கு மேற்கொண்டு தான் இந்த பிரபஞ்சம் கொடுக்கக்கூடிய வளர்ச்சியை, முழுமையான வளர்ச்சியை நீங்கள் அனுபவிக்க முடியும். ஆனி மாதம் 28ஆம் தேதி வரைக்கும் பெரிய லெவலில் நமக்கு லாபகரம் இருக்காது. இப்போ நமக்கு சனி பகவான் வக்ரம் அடைஞ்சு பார்த்தீங்கன்னா ஜூன் மாதம் 16ஆம் தேதி வக்ரம் அடைந்தார் அப்படின்னா இன்றைக்கி என்ன தேதி ஆகிப்போச்சு? 6 ஆகிப்போச்சு தேதி. ஜூலையில் 6 ஆகிப்போச்சு தேதி. அப்போ நமக்கு கிட்டத்தட்ட அதில் ஒரு 14 நாளாக இருந்தால் கூட இதில் நமக்கு ஒரு 6 நாள் 22 நாள் ஆகிப்போச்சு. இப்போ இந்த 22 நாளில் மீனராசியில் பிறந்த நண்பர்களுக்கு சத்தியமாக ஒரு 0.5 அளவு கூட பெருசாக மாற்றம் வந்திருக்காது. சொல்லப்போனால் இருந்த நிலைமையில விட மோசமாக இருந்த மாதிரி தான் இந்த 22 நாளாக நீங்கள் இருக்கிறீங்களே தவிர நல்ல நிலைமைக்கு வந்துட்டேன் அப்படின்ற மாதிரி ஒரு சூழ்நிலைகளெல்லாம் நிச்சயமாக கிடையாது, சத்தியமாக கிடையாது. அதே 28ஆம் தேதி ஆனி மாதம் 28ஆம் தேதி உங்களுடைய ராசிநாதன்
ராசிக்கு 2 கூடிய கிரகம் குடும்பஸ்தானாதிபதினு சொல்லுவோம் இல்லைங்களா, அந்த குடும்பஸ்தானாதிபதி 3வது பாவகத்தில் சுக்கிர பகவானுடைய ஆதிக்கத்தில் குருமங்கள யோகமாக சேரப்போகிறார். அந்த நேரத்தில் வக்ரமடைஞ்ச கிரகமான இந்த சனி பகவான் உங்கள் ராசிக்கு 12வது பாவகத்தில் ஐன சுகஸ்தானத்தில் இருந்து 3வது பார்வையாக குடும்பஸ்தானத்தை பார்ப்பாங்க. இதுதான் நமக்கு வளர்ச்சி ஏற்படும் அந்த நேரத்தில். அப்போ நமக்கு எத்தனை நாளைக்கு முழுமையான வளர்ச்சி வரும்னா, கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஆடி மாதத்தில் 28ஆம் தேதி வரக்கூடிய வளர்ச்சி ஆவணி மாதம் முழுவதும் இருக்கும். ஆடி மாதத்துலேயும் 16 தேதி வரைக்கும் இருக்கும். கிட்டத்தட்ட ஒரு 45 நாளைக்கு மீனராசி நண்பர்களுக்கு பஞ்சம் இல்லாமல் இருக்கும். அது தொழில் சார்ந்த விஷயங்களாக இருக்கட்டும், திருமணம் சார்ந்த விஷயங்களாக இருக்கட்டும், திருமணம் ஆயிட்டு பிரிவினைகளாக இருந்ததாக இருக்கட்டும், ஏன் புத்திர வளர்ச்சி. ஏன்னா புத்திர ஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய கிரகம் யாருன்னு கேட்டிங்கன்னா, நம்ம ராசிக்கோ அல்லது நம்ம லக்னத்துக்கோ 5வது பாவகத்துக்கு சொந்தக்காரர் தான் புத்திர ஸ்தானாதிபதி. இது ஆணுக்கும் பொருந்தும், பெண்ணுக்கும் பொருந்தும். நம்ம ராசி அல்லது நம்ம லக்னத்துக்கு 5வது பாவகத்துக்கு அதிபதி யாரோ அவர் தான் புத்திரஸ்தானாதிபதி. திருமணத்துக்கு ஆணுக்கும் பெண்ணுக்கும் வெவ்வேறு கிரகங்கள் இருக்குது. ஆணுக்கு சுக்கிரனை சொல்கிறோம் திருமணத்துக்கு, பெண்ணுக்கு செவ்வாவை சொல்கிறோம். ஆனால் புத்திர பாக்கியத்துக்கு ஒரே கிரகம்தான். எது? புத்திர காரகன் நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா, அந்த புத்திர காரகன் அப்படின்றது குழந்தை பாக்கியத்துக்கு ஆணுக்கும் சரி பெண்ணுக்கும் சரி ஒரே கிரகம்தான். யார்? குரு. அதாவது மீனராசிக்கு அதிபதி தான் புத்திர காரகன். அப்போது புத்திர காரகன் சொல்லக்கூடிய குரு புத்திர ஸ்தானாதிபதி நட்சத்திரம் சந்திரனுடைய நட்சத்திரத்தில் இருக்க, செவ்வா குடும்பஸ்தானாதிபதி, உடலஸ்தானாதிபதி, படிப்பு ஸ்தானாதிபதி, செவ்வாவுக்கு வரக்கூடிய பதவிகள். அப்போ அந்த செவ்வா குரு ஒரே பாவகத்தில் சேருவாங்க. அப்போ குருமங்கள யோகம், புத்திர காரகன் புத்திர ஸ்தானாதிபதி நட்சத்திரம் வாங்கி குடும்பஸ்தானாதிபதியோடு சேரும் பொழுது நமக்கு அந்த புத்திர பாக்கியத்தில் இருக்கிற தடைகள் நீங்க போகுது. இதை விட ஒரு ஆதாரம் உங்களுக்கு தேவையில்லைன்னு நினைக்கிறேன். ஐயா, கல்யாணம் ஆகி 10 வருஷம் ஆகுது, 12 வருஷம் ஆகுது, பார்க்காத வைத்தியம் இல்லை, போகாத கோவில் குளம் கிடையாது, பண்ணாத பரிகாரங்கள் கிடையாதுன்னாலும் அந்தந்த நேரத்தில் என்னென்ன நடக்கணுமோ அது நடந்தே தீரும். 30 வயசில் தான் ஒரு பொம்பளை பிள்ளைக்கு கல்யாணம் பண்ணணுன்ற பிரார்த்தம் இருந்தால் நம்ம என்ன தான் 25 வயசுலேருந்து குட்டிகரணம் போட்டாலும் அந்த சகோதரிக்கு 30 வராமல் கல்யாணம் பண்ண முடியாது இல்லையா? அதுதான் விதி. அப்போது உங்களுக்கு இந்த நேரத்தில் தான் இந்த புத்திரபாகியம் தடையாக இருக்கிற நண்பர்களுக்கு புத்திரபாகியம் வரணுன்ட்டு விதி இருந்தால் அது மாறவா போகுது? இது வரைக்குமே என் காணொலியை நீங்கள் பார்க்கல, இதுதான் முதல் முறை பார்க்குறீங்கன்னு வச்சுக்கோங்க. இந்த நேரத்தில் என்னுடைய காணொலியை பார்க்கணுன்ற ஒரு விதி இருந்ததுனால தான் பார்த்துருக்குறீங்க. நான் சொன்னதை நடக்கணும்னு ஒரு விதி இருந்தால் அது மாறவாங்க போகுது? சம்மதமே இல்லாமல் ஒருத்தரை இந்த பிரபஞ்சம் நம்ம கண்ணு முன்னாடி நிறுத்தாது. ஏதோ ஒரு தொடர்பு இருக்கும், ஏதோ ஒரு விஷயம் இருக்கிறதுனால தான் நம்ம ஒருத்தரை மீட் பண்ணுவோம், இல்லை ஒருத்தருடைய வீடியோவை பார்ப்போம். அதனால் நிச்சயமாக இது நீங்கள் மனசார செய்கிறீங்களோ இல்லை வேண்டா விருப்பம் செய்கிறீங்களோ அதுக்கான முயற்சிகள் எடுங்க. கணவன் மனைவி பிரிஞ்சிருக்கிறீங்களா, நீங்கள் பேச முயற்சி பண்ணுங்க. இல்லை பொருளாதார ரீதியாக ரொம்ப பலவீனமாக இருக்கிறீங்களா, இந்த நேரத்தில் நம்ம பொருளாதார ரீதியாக அடுத்த கட்டத்துக்கு போகிறது எப்படின்னு யோசனை பண்ணுங்க. திருமணத்தில் தடையாக இருக்கா, இத்தனை நாள் திருமண தடையாகி மனசுக்குள்ளே ஒரு வெறுப்பு இருந்திருக்கும். கல்யாணமே வேணாம் போடா அப்படின்ற மாதிரி ஒரு வெறுப்பு இருந்திருக்கும். ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி. அது வேறு சில பேர் சொல்லுவாங்க 7 லட்சணி இருக்கும்போது கல்யாணம் பண்ணக்கூடாது அப்படின்ட்டு. ஏற்கனவே நமக்கு 30 வயசு ஆகுதுன்னு வச்சுக்கோங்க, 7 லட்சணியில் கல்யாணம் பண்ணக்கூடாதுன்னு 7 லட்சணி முடிகிறதுக்கு இன்னும் 5 வருஷம் இருக்குது. 5 வருஷத்துக்கு கல்யாணம் பண்ணலைன்னா அப்போது 35 36 நம்ம கல்யாணம் பண்ணால் என்ன, பண்ணாட்டி என்ன இல்லையா? அதனால் இந்த 7 லட்சணிக்கும் கல்யாணத்துக்கு சம்மதம் கிடையாதுங்க. கல்யாணத்துக்குரிய கிரகம் ஒன்று, கல்யாண ஸ்தானாதிபதி ஒன்று. இந்த அமைப்புகள் சாதகமாக இருந்தால் நமக்கு நல்லது நடந்துடும். மீனராசி நண்பர்களுக்கு இந்த அமைப்பு சூப்பராக இருக்குது. அப்போது திருமணத்துக்காக இந்த நேரத்தில் முயற்சி பண்ணுங்க. இந்த 139 நாட்களுக்குள்ளார இந்த பிரபஞ்சம் ஒரு தேதியை வச்சிடும், நமக்கு கல்யாண தேதியை வச்சிடும், நிச்சயம் பண்ணி வச்சிடும். அது பார்த்துக்கோங்க. அதுபோக
தொழில் வளர்ச்சி, நம்ம அடுத்த கட்டத்துக்கு போகணும். வாழ்க்கை நல்லா இருந்தால் மட்டும் போதாது இல்லை. வாழ்க்கை நல்லா இருந்து வாழ்வாதாரம் இல்லைன்னா நிம்மதியாக இருக்க முடியுமா? அப்போது வாழ்க்கை நல்லா இருக்கணும்னா அதுக்கு வாழ்வாதாரமும் நல்லா இருக்கணும். வாழ்வாதாரத்தில் நம்ம பின்னுக்கு போய்கிட்டு இருக்கிறோம்னா அப்போ வாழ்க்கை எப்படி இருந்துடும்? அப்போது வாழ்வாதாரம்ன்றது தொழிலில் இருக்கிற சங்கடங்கள் நீங்கிறதுக்கான பாதை இல்லை, புதுமையாக தொழில் உருவாகிறதுக்கு உண்டான ஒரு பாதையை இந்த பிரபஞ்சம் கொடுக்க போகுது. உங்களுடைய ஜாதக ரீதியாக என்ன தொழில் செய்யணும் அப்படின்னு பார்த்துக்கிறது நல்லது, புத்திசாலித்தனம். எந்த நேரத்தில் செய்யணும்னு ஒன்று இருக்குது. என்ன செய்யணும் நம்ம பார்க்குறோமே தவிர அது எந்த நேரத்தில் செய்யணும் நம்ம பார்க்குறது இல்லை இல்லையா? அதனால் என்ன செய்யணும்னு பாருங்கள், எந்த நேரத்தில் பண்ணணும்னு பாருங்கள். அப்படி செய்யுங்க, நட்டம் ஏற்படாது. அதுபோக இந்த சனி பகவான் என்ன பண்ணுறாருன்னா உங்களுடைய ராசிக்கு 9வது பாவகம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்த பார்க்குறாரு. அதில் ஒரு ஆச்சரியம் பாருங்கள், செவ்வாய் குடும்பஸ்தானாதிபதி, உங்கள் ராசியாதிபதி, ராசிக்கு 12 கூடிய கிரகம், இந்த 3 கிரகங்களுடைய பார்வையும் உங்களுடைய ராசிக்கு 9வது பாவகத்தை பார்ப்பார். அப்போ நமக்கு என்ன நல்லது நடக்க போகுதுன்னா கர்மா நீங்கக்கூடிய ஒரு தருணம் இது. பொதுவாக விதிகாரகன் சனி பகவான், குடும்பஸ்தானாதிபதி செவ்வாய், ராசிநாதன் குரு, இந்த 3 கிரகங்களுடைய பார்வையும் நம்ம ராசிக்கு 9வது பாவகன் சொல்லக்கூடிய பிதிருஸ்தானம், அப்பாவுடைய வழி, அந்த பாவகத்தை பார்க்கக்கூடிய தருணத்தில் அப்பான்னு சொல்லக்கூடிய சூரியன் புத்திரஸ்தானாதிபதி பூர்வீக ஸ்தானாதிபதி சாரம் வாங்கியிருக்கார் ரோகிணி நட்சத்திரத்தில். அப்போ நமக்கு முழுமையாக என்ன ஆகுதுன்னா முழுமையாக அந்த கர்மா நீங்கிறதுக்கு உண்டான ஒரு தருணமாக இந்த தருணம் அமையும். எப்படி சார் கர்மா நீங்கணும்? உங்களுடைய ஜாதக பிரகாரம் உங்களுக்கு எந்த வகையில் அந்த பூர்வ புண்ணிய சாபம் இருக்குது அப்படின்றது தெரிஞ்சு அதுக்கு தகுந்த வழிமுறைகள் பண்ணுறதுனால 100% இந்த நேரத்தில் உங்களுடைய கர்மா நீங்கும். பொதுவாக நம்ம முன்னோர்கள் வாழ்ந்த வாழ்க்கை, அதாவது நம்மளுடைய கர்மா, எல்லா நேரத்துலையும் நம்மளுடைய கர்மாவை நீக்கிவிடலாம் அப்படின்னு கனவுகள் கூட நினைக்காதீங்க. அதுக்கு இந்த பிரபஞ்சம் ஒத்துழைக்கணும். நம்மளுடைய ஜாதகத்தில் அதுக்கான பிரார்த்தம் இருக்கணும். பெரியவங்க சொல்லுவாங்க அழகா, ஊசி இடம் கொடுத்தா தானே ஏன் நூல் உள்ளே போகும்ன்ட்டு. அந்த மாதிரி ஒரு பிரச்சனையை, இப்போ நமக்கு உடம்பு சரியில்லை, ஃபீவர் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு நேரகாலங்கள் சாதகமாக இருந்தால் தான் நம்ம எடுத்துக்கக்கூடிய மருந்து மாத்திரையோ நமக்கு வைத்தியம் செட் ஆகும். நம்ம கிரகம் சரியில்லைன்னா ஊரில் எம்புட்டு வைத்தியம் இருந்தோ எல்லா வைத்தியம் பார்த்தாலும் 10 காசு பிரயோஜனம் இருக்காது. அப்போ நீங்கள் கேட்கலாம், உடம்பு சரியில்லைன்னா நீங்கள் வைத்தியம் பார்க்கலாமா சார், இல்லை ஜாதகம் பார்க்கலாமா சார் அப்படின்ட்டு. நான் ஜாதகம் பார்க்க சொல்லலை, சரியா? வைத்தியம் பண்ணி 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 உங்களுக்கு செட் ஆகலைன்னா ஒரு முறை உங்களுடைய ஜாதகத்தை பாருங்கள், சரிங்களா? நமக்கு ஒரு பிரச்சனைனா நமக்கு முதல்ல வரக்கூடியது, மனசுக்கு வரக்கூடியது வைத்தியம்தான். நான் மாட்டேன்னெல்லாம் சொல்ல மாட்டேன். அது எடுத்து செட் ஆகாத பட்சத்தில் நமக்கு வேறு எங்கே பிரச்சனை இருக்குன்னு நம்ம பார்ப்போம் இல்லையா? அந்த மாதிரி இந்த நேரத்தில் அந்த பூர்வ புண்ணிய சாபம் நீங்கிறதுக்கான ஒரு பாதை இருக்குது. அப்போது இது உடல் திரேகத்துக்கு மட்டும் சொல்லலை. ஒரு சில குடும்பத்தில் பாருங்கள், அண்ணன் தம்பி ஒரு 4 பேர் 3 பேர் பிறந்திருப்பாங்க, அக்கா தங்கச்சிங்க ஒரு 3 பேர் 4 பேர் பிறந்திருப்பாங்க, யாருக்குமே கல்யாணம் நடந்திருக்காது, கல்யாணம் நடந்திருக்கும், குழந்தைங்க பிறந்திருக்காது. இந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயத்தில் ஒரு விதத்தில் அந்த குடும்பம் பலவீனமாகவே இருக்கும் பாருங்கள். அதுதான் அந்த பூர்வ புண்ணிய சாபம்னு சொல்கிறது, கர்மான்னு சொல்கிறது. அப்போது இந்த மாதிரி விஷயங்கள் இந்த நேரத்தில் விலகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அது எப்படி விலகணுன்றது உங்களுடைய சுய ஜாதகம் பார்த்தா தான் அந்த பூர்வ புண்ணியஸ்தானாதிபதி பலமாக இருக்காரா, சூரியன் பலமாக இருக்கிறாரா, சனி பலமாக இருக்கிறாரா, அவங்க எந்த மாதிரி அமைப்புகள் இருக்கிறாங்க, எந்த மாதிரி வழிமுறையை பண்ணலாம் அப்படின்றது அப்போ தான் நம்ம சொல்ல முடியும். இந்த யூடியூப்பில் சொல்லுவாங்க பாருங்கள், கர்மா இது செய்தால் சரியாயிடும், அதெல்லாம் சும்மா ஏமாத்துற வேலை. எப்படின்னா, நான் முதலே சொன்னேன், ஒரு ராசியில் பிறந்தவங்களுக்கே ஒரே மாதிரியான பரிகாரம் இல்லை. அப்போ 12 ராசியில் பிறந்தவங்களுக்கு ஒரே மாதிரியான பரிகாரம் வந்துருமா? ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான ஒரு பரிகாரம் இருக்குது, சரியா? இந்த பிரபஞ்சத்துக்கு வந்த உடனே இந்த எழுத்துல தான் இந்த குழந்தைக்கு பேர் வைக்கணும் அப்படின்ட்டு நிர்ணயிக்கக்கூடிய பிரபஞ்சம், முடிவு செய்யக்கூடிய பிரபஞ்சம் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான தலையெழுத்து கொடுக்குது, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான பிரார்த்தத்தை கொடுக்குது. அதே மாதிரி தான் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான பரிகாரத்தை கொடுக்கும். அது எப்படின்றது உங்களுடைய சுய ஜாதகத்தை வச்சு பார்த்தா மட்டும்தான் உங்களுடைய பூர்வ புண்ணிய சாபங்களுக்கு முழுமையான வழிமுறை செய்ய முடியும், சரிங்களா?
ஆனால் அதுக்கு இந்த சனி பகவான் வக்ரமடைந்த காலகட்டம் சாதகமாக இருக்கு, பயன்படுத்திக்கோங்க. சரியா? காற்று அடிக்கும் போது தான் தூற்றிக்கிட முடியும், வயசு இருக்கும்போது தான் வாழ்ந்துக்கிட முடியும். வயசு ஆனதுக்கப்புறம் வாழ்ந்தா என்ன, வாழாட்டி என்ன? வயசில் செய்யாததா வயசானதுக்கப்புறம் நம்ம செய்ய போகிறோம்? இல்லை. அப்போது உங்களுக்கான பாதை எதுன்றது தேடி கண்டுபிடிங்க. உங்களுக்கான இடம் எதுன்றது தெரிஞ்சுக்கோங்க. இந்த சனி பகவான் வக்ரம் அடைகிறதுனால பலவிதமான விஷயங்களுக்கு மீனராசியில் பிறந்த நண்பர்களுக்கு பிரமாதமாக இருக்குது. சரியான முறையில் பயன்படுத்திக்கோங்க. சரி நண்பர்களே, என்னுடைய காணொலியை முழுமையாக பார்த்தமைக்கு மனசிலிருந்து மனமார்ந்த நன்றிகளை சொல்லிக்கிறேனுங்க. அடுத்த ஒரு பதிவு, அருமையான ஒரு பதிவு. ஒவ்வொரு ராசிக்கும் யார் சாதகமானவங்கன்ற நம்ம தெரிஞ்சுக்கிறோமோ இல்லையோ, பாதகமானவங்க யாருன்றது தெரிஞ்சுக்கணும் இல்லையா? நமக்கு நல்லது செய்கிறவங்க யாருன்றது தெரிஞ்சுக்கணும்னு அவசியமே இல்லை. ஆனால் நமக்கு கெட்டது செய்கிறவங்க யாருன்றது தெரிஞ்சுக்கணும் இல்லை? அந்த மாதிரி அடுத்து வரக்கூடிய பதிவுகள் ஒவ்வொரு ராசிக்கு யார் பாதகாதிபதி அப்படின்ட்டு முழுமையாக 12 ராசிக்கு தனித்தனியாக அடுத்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் நம்ம காளிதாஸ் அஸ்ட்ரோ யூடியூப் சேனலில். இதுக்கு மேற்கொண்டு இந்த மாத பலன்களெல்லாம் கொஞ்சம் குறைச்சிக்கிட்டுன்றது இல்லாமல் ஒரு பொதுவான பலன்கள், ஒரு ராசியை மையப்படுத்தி முழுமையான ஒரு பலன்கள் கொடுக்கணும் அப்படின்ற எண்ணத்தில் இருக்கிறேனுங்க. இதுக்கு மேற்கொண்டு நம்ம யூடியூப் சேனலில் பிரமாதமான பதிவுகள் எல்லாம் வரப்போகுது. இதுவரை சப்போர்ட் பண்ணிகிட்ருக்கிறீங்க, மேலும் சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களுடைய ஆதரவு தான் எனக்கு வேணும். மீண்டும் அடுத்த ஒரு அற்புதமான தருணத்தில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வீட்டு ஜோதிட நண்பனான மா காளிதாஸ் மணிகண்டன். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.